வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 58 அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வற்றி போன நீரூற்று அல்ல, வறண்டு போன நீரூற்று அல்ல, நீங்கள் வற்றாத நீரூற்று என்று வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது. ஒரு தோட்டம் ஒன்று இருக்குமேயானால் நிச்சயம் அங்கே ஒரு நீரூற்று இருக்கும். அந்த நீரூற்று நிமித்தம் அந்த தோட்டம் செழிப்பாய் மாறுகிறது. அந்த தோட்டம் பசும் புல்லை போல செழித்து வளரும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். ஒருவேளை அந்த ஊற்றுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அந்த ஊற்றுகள் பொங்கி வராதபடிக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட அடைக்கப்பட்ட ஊற்றுகளை கர்த்தர் திறந்து அது வற்றாத நீரூற்றாய் ஆண்டவர் உங்களை மாற்றி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றை கர்த்தர் திறக்க போகிறார். ஒரு பொங்கி எழுகிற ஒரு ஊற்றை ஆண்டவர் திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற ஒரு ஊற்றை ஆண்டவர் புறப்பட பண்ண போகிறார். அது உங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற போகிறது. வறண்டு போன உங்க வாழ்க்கை, தண்ணீரற்ற உங்க வாழ்க்கை, ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை, உயர்வுக்காக உன்னத அனுபவத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில எந்த நன்மையும் இல்லை, எல்லாம் தடையா இருக்கிறது, எல்லாம் அடைபட்டு கிடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? புலம்பாத, அழாத, கலங்காதீர்கள். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வற்றாத நீரூற்றை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்களை ஆண்டவர் வற்றாத நீரூற்றின் வழியாய் உங்களை நடத்தி சென்று உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஊற்று இன்று பொங்கி எழப்போகிறது. அது அதிசயத்தின் ஊற்றாய் மாறப்போகிறது. நீங்கள் ஆச்சரியப்படுகிற ஊற்றாய் கர்த்தர் அதை உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். அது உங்க வாழ்க்கையை, தொழில, குடும்பத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, நீங்க நம்பி இருக்கிற எல்லா காரியத்தையும் அது செழிப்பாய் மாற்ற போகிறது. சொந்து போகாதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு வற்றாத நீரூற்று இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அது இன்றைக்கு திறக்க போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு அதை திறந்து பொங்கி எழுகிற நீரூற்றை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அநேக அடைப்புகளை, அநேக தடைகளை சந்தித்து கொண்டு வருகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வற்றாத நீரூற்றை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அது அதிசயத்தின் ஊற்றாய் மாறப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.